தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அற்புதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் துருகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் தஞ்சமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, நீர் வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, நீர் வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, பலனடைய நீரப்பிடுமே, பலத்தினாவியே, எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, பலனடைய நீரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவியே. அப்பா, லேவியராகமம் 26:12 வாசிக்கிறோமே, நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வாக்குரைத்த தெய்வமே, இந்த காலை வேளையில் அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே, எங்கள் மத்தியில கர்த்தர் நீர் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாருமாய் ஒருமனப்பட்டவர்களா, உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா, கிருபையால மீட்கப்பட்டவர்களா நாங்கள் இணைந்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கள் எங்கெங்கெல்லாம் உம்மை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்துல நீர் வந்து உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த மாதத்துக்கு தேவையான பலத்தினாலோ, இந்த மாதத்துக்கு தேவையான கிருபையினாலோ, இந்த மாதத்துக்கு தேவையான அபிஷேகத்தினாலோ, வல்லமையினாலோ உம்முடைய மக்களை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வார்த்தையினால் உம்முடைய மக்களை நிரப்புவீராக ராஜா. பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற பிரசன்னத்தினால் உம்முடைய மக்களை நிரப்புவீராக ராஜா. அப்பா, நீர் அப்படியாய் செய்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவருமாய் கர்த்தர் கிருபையா இந்த 2026 ஆண்டு துவங்கி 5 மாதங்களை முடிய பண்ணி கர்த்தர் 6வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். இது நம்முடைய பலனோ நம்முடைய காரியமோ எதுவுமே இல்லை, எல்லாம் அப்பாவுடைய கிருபைகள் தான், அப்பாவுடைய தயவு தான், அப்பாவுடைய இரக்கம் தான், அப்பாவுடைய காருண்யம் தான் நம்மை நடத்தி வந்தது.
நடத்தி வந்த எல்லாவற்றிற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி, கர்த்தரை நாம் பாடி, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும். யாருக்குமா தெரிந்த பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவர் துதி பலிகளை செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாருமா எங்களோடு இணைந்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும், ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றிகளை ஏறெடுத்து கர்த்தரை நாம் துதிப்போமா. தேங்க்யூ லார்ட். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர், என் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர், பூரண சுகமாக்கி நீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். யா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் அல்லவா. இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ தயவு கர்த்தர் நமக்கு செய்தார் அல்லவா. கர்த்தர் நமக்கு பாராட்டினார் அல்லவா, நம்ம குடும்பத்துக்கு செய்தார் அல்லவா, நம்ம பிள்ளைகளுக்கு செய்தார் அல்லவா. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா எங்களோடு இணைந்து, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்,
நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ நீர் செய்த நன்மைகள், ஓ நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் எத்தனை எத்தனை என்று சொல்லி அன்றைக்கு நன்றியோடு கூட நாம துதிப்போமா, அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமா, அன்ற நன்றியோடு கூட நாம் போற்றுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. தேவ பிள்ளையே, என்ன காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நாளை தினத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ஓமையை சொல்லும் போது சொல்லுவாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைக விதைக்கிறதோ இல்ல, நூற்கிறதோ இல்ல, பரமபிதா அவைகளை பிழை பூட்டுகிறார்கள். அவர்களை பார்க்கல நீங்க விசேஷித்தமானவர்கள். நீங்க ஏன் கவலைப்படணுங்க? ஐயோ, அடுத்த இந்த மாதம் தொடங்கிடுச்சு, ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளை கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். என்ன காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலோ, என்ன காரியம் வந்தாலோ, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் மார்த்தாள் மரியாள் சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும். மார்த்தாள் வந்து ஆண்டவரை பாட்டு கேட்பாரு, ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு. கவலைப்படாதுன்னு சொன்ன ஆண்டவரை பார்த்து அவ கேட்கிற கவலை இல்லையான்னு. ஆனா அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்று. எவ்வளவு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கு, என்ன நடக்க போகுதுங்க? தேவையானது ஒன்று. அவர் பாதத்துல அமர்ந்துருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவர்கிட்ட அவர் பாதத்தை அண்டி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மீண்டுமா சேர்ந்து பாடலாமா? கருணையா இதுவரை கைவிடாமலே, எல்லாருமா இணைந்து. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம்.
கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. 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 ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆமென் 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 அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனுங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாங்க. அவர் நம்மை மறவாத தேவன், அவர் நம்மை விட்டு விடாத தேவன். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது, தாய் தன் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர். உங்களை மறவாதவர், உங்களை ஆசீர்வதிக்க நினைவா இருக்கிறவர். உங்கள் கவலைகள் எல்லாம் வசனம் அழகா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாருங்க, உங்களை விசாரிக்கிற ஒரு தாய் இருக்கிறாரு, உங்களை விசாரிக்கிற ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். யாரும் என்ன விசாரிக்க இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வேதத்துல வாசிக்கிறோம், உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி. உங்களை தள்ளிட்டாங்களா? யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லை நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒரு தாய் இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினா உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க
அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன், ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஓ, நமக்காய் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து கொள்ளுகிற தேவன். ஓ, நம்முடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். நீங்க என்ன காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறீங்க? கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை பார்த்து, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ். சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஓ, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒருவேளை உங்க கவலை உங்களை ஒடுக்குதா, உங்க பயம் உங்க ஒடுக்குதா, உங்க பிரச்சனை உங்களை ஒடுக்குதா, அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஒரே ஒரு வழி என்று பார்த்து சொல்லுமா? நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மீண்டுமா? நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. அவரை பார்த்து, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாம் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்றீங்களா? அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தேவ பிள்ளையே, இந்த 2026 இந்த 6வது மாதத்துல இந்த முதல் நாள்ல இந்த கால வேளையில உங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்க காரியங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா. எவ்வளோ பர்வதங்கள், ஓ என்னவா இருந்தாலும் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ண உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. நீ போதும் என் வாழ்விலே,
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா, இந்த 6வது மாதத்துக்கு நீங்க போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீங்க போதும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு நீங்க போதும்பா. எல்லாவற்றுக்கும் நீங்க போதும். எங்களை நடத்துகிற தெய்வம் நீங்க போதும் ஆண்டவரே. அப்பா, எங்க கவலைகள் எல்லாம் உங்க மேல வச்சிடுறோம். நீங்க பார்த்து கொள்ளுகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது வார்த்தைக்காய் வருகிறோம். ஆவியாயும் சிவனுமாயும் இருக்கிற வார்த்தை எங்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மக்களோடு நீர் இடைபடும். துதிகான மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவர் மேல உங்க கவலையெல்லாம் வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையை அண்ணா கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்கலாம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதுதான் இந்த மாதம், இந்த வருஷம் துவங்கினது போல இருக்கு. பாருங்க, 5 மாதங்களை கடந்து வந்துட்டோம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷத்தை துவங்கினவங்க ஆக்சுவலாக இந்த 6வது மாதத்தை காணக்கூடாதபடி எத்தனையோ பேர் மண்ணுக்குள் மண்ணாய் மறைந்திருக்கிறாங்க. பலவிதமான விபத்துகள், பலவிதமான பலவீனங்களில், மருத்துவமனைகளில் காணப்படுகிறாங்க. ஆண்டவர் பெரிதான கிருபையினால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஆமேன், இந்த இன்னொரு புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிறார் அல்லவா? எத்தனை பெரிய தயவு! ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி. இந்த வார்த்தை மூலமாக இந்த மாதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்களுக்குள்ள ஆவியான பேசுவார்னு சொன்ன போல் நீர் பேசுவீராக. தடைகள் விலகற்றும். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நீ பெரிய காரியங்களை செய்வாய், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம நீ பெரிய காரியங்களை செய்வாய். இது யார் சொல்லுகிறது? சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லப்படுகிறா? முன்னாடி இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது தேவ பிள்ளையே, சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவன் பல முறை முயற்சிக்கிறத பார்க்கிறோம். சவுல் தாவீதுக்கு விரோதமாய் பல தந்திரங்களை செய்து அவன் ஜீவனுக்கு விரோதமாய் போராடினான். அவன் காய்மார்க்கமாய் பார்த்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் தாவீதை அழகாய் பாதுகாக்கரை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை சவுலை கொல்லும்படியான ஒரு அற்புதமான சம்பவம் அவன் தாவீதுக்கு ஒரு நேரம் ஏற்படுகிறது. ஆனால் தாவீது என்ன தெரியுமா சொல்லுவாரு? தேவ பிள்ளைகளே, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கை போடலாகாது என்று சொல்லி சவுலை கொல்ல மாட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? மிக ரொம்ப அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு, என் குமாரனாகிய தாவீதே. ஒருவேளை தாவீது மனசு வச்சிருந்தா சவுலை கொன்று இருக்கலாம், சவுலை சாகடிச்சிருக்கலாம்.
தேவ பிள்ளைகளே, அது ஜீவனை பாதுகாத்து. அதுக்கு முந்தின வசனம் ரொம்ப அழகா இருக்கு. 24வது வசனத்துல, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவன கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால். இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, அவர் என்னை எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக. சவுலே, நீ என்னை கொல்லணும்னு நினைக்கிற, உன் ஜீவனை நான் பாதுகாத்தேன். நான் மனசு வச்சிருந்தா நான் கொன்றிருப்பேன், ஆனா கொலை பண்ணல. ஆமென். என நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன் ஜீவன் எப்படி வெளியேற பெற்றதா இருக்கிறதோ அதே போல என்னுடைய ஜீவனம் இருக்கு அப்படி சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளைகளே, அப்பொழுதுதான் சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே. ஹல்லேலூயா. இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பாருங்க. தேவப்பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பல விதமான போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் பல விதமான நெருக்கங்கள், உங்களுக்கு விரோதமாய் பல விதமான பல மனுஷர்கள், சவுல போல மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து எப்போ இவனை அழித்து போடலாம், எப்போ இவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம், எப்போ இவனை தீர்த்து கட்டலாம் என்று ஒருவேளை மனுஷர்கள் போராடி கொண்டிருக்காங்களா? ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்காங்களா? ஒருவேளை அங்கே பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதா? ஒருவேளை தெய்வ பிள்ளைகளை மந்திரங்களும் பில்லி சுனைகளும் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கா? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி ஆமென் எதிராளியா இருந்த சவுல் தாவீதை பார்த்து என் குமாரனே என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறானோ, தேவ பிள்ளைகளை, யார் உங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறாங்களோ அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சிருக்கலாம், அவர்கள் கையினாலே உங்களுக்கு கர்த்தர் நன்மையை வர பண்ண உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவரை தானே சார்ந்திருக்கிறீங்க. தாவீது 100க்கு 100 ஆண்டவர் தாங்க சார்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அது 23ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, கர்த்தர் அவனவனுக்கும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அவருக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்தது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு விரோதமாக நம்ம செயல்படக்கூடாது என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரிய சிறியோர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா? தேவப்படல, நீங்க ஆண்டவரை சார்ந்து ஆண்டருக்கு பயந்து ஆண்டருக்கு உண்மையா இருந்து ஆண்டவரையே நீங்க நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு மாறா சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என் குமாரனாகிய தாவீதே. எங்க சவுல் எவ்வளவு அழகா சொல்றார் பாரு. சொல்லிட்டு 3 காரியங்களை அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். முதலாவது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இன்றைக்கு இந்த 6வது மாசத்துல கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் குமாரனாகிய ஆண்ட்ரூஸே, என் குமாரனாகிய தேவப்பிள்ளை, உங்க பெயரை போட்டுக்கொள்ளுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ சாபத்துக்குரியவன் அல்ல. ஒருவேளை உலகம் உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க அப்பா அம்மா கூட உங்களை சபிச்சிருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷங்களை சபிச்சிருக்கலாம், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ வாழ்ந்திருக்க மாட்ட, என்னென்ன விரோதமான காரியங்களுக்கு எதிராக செய்ய முடியுமோ சொல்ல முடியும் சொல்லி உங்களை தூஷித்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை, காரணம் இல்லாத இட்ட சாபம் பலிக்காது. ஹல்லேலூயா. அவன் எத்தனை சாபங்களுக்கு எதிராக இருந்தாலும் இன்னைக்கு தேவ மனுஷனை சொல்றேன், இந்த 6வது மாசம், இந்த ஜூன் மாசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால எங்க சொல்லப்பட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ எதில் குறைவா இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தேவ மனுஷனா சொல்றேன், இந்த முதல் நாளில் இந்த 6வது மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீங்களை நான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏன்னா நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா என்ன ஆகும்? புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. பாருங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிலேயாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்ட கட்டளை. ஆனா அங்க நின்ன உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன் ஜனத்து மேல வருகிறது. யார் உங்களுக்கு விரோதமா தேவ பிள்ளைகளே உங்களுக்கு காரியங்களை செயல்பட்டாலும், உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு சாபத்துக்கு உட்பட்டது உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னு நினைச்சாலும் யாரால முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டார்னா தடுப்பவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, அவர் தான் ஆசீர்வாதத்துக்கு காரணம், அவர் தான் ஆசீர்வாதத்தின் இருப்பிடம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. உலக பிரகார ஆசீர்வாதங்கள் மறைந்து போயிடும். அது நிரந்தரமானது கிடையாது. அதுல வேதனை இருக்கும். அதனால தான் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உலகத்தில் ஆண்டவர் அறியாத மக்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க, நீங்க யோசிக்கலாம். ஆனா உலகத்தானுக்கு ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் என்ன? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நீங்க 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் சமாதானமா இருக்க முடியும். நீங்க 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இந்த மாசத்துல என்ன சொல்றன்னா, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியம். அப்ப ஆண்டவர் ஆசை என்ன? நீங்கள் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிக்கும் போது பலவிதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளும் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் கூடையும் மாப்பெசிக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா அங்க பலவிதமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகளாகிய மிருக ஜீவனின் பலனிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூட மாப்பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா ஒன்று நாம் என்ன செய்யணும்? அதன் முந்தின 2 வசனங்களை வாசிப்பிக்கும் போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாக கர்த்தருடைய கட்டளைகளப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அவர் சொல்ற இந்த கட்டளைகளை, நியமங்களை நம்ம கவனமா கடைபிடிச்சிட்டா போதும். தேவ பிள்ளை, அதுக்கு தானே கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழணும், ஒரு ஆவிக்குரியவனா, ஒரு கிறிஸ்துவனா, ஒரு ஆண்டவர் பிள்ளைனா எப்படி வாழணும் என்பதை ஆண்டவர் அடிச்சுவடுகளை நம்மளை வைத்து போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் இதில் சொல்யூஷன் இருக்குது அல்லவா? ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, இந்த கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. நீ கவனமா இருந்துட்டேன்னா போதும், இந்த கட்டளைகளை கைப்பிடிச்சிட்டா போதும். தொடர்ந்து வாசிப்போம்னா, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பேனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையா வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் கட்டளையில கைப்பிடிந்து அவர் செவிக்கு சாய்க்கும் போது, ஆமென், அவர் செவிக்கு நம்ம கவனமாய் சாய்க்கும் போது ஆண்டு சொல்ல மேன்மையா வைப்பேன். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பட்டியலை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இது வரையிலும் நீங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காணாம இருந்திருக்கலாம். தேவப்பிள்ளை, இந்த 2026 வருஷம் வந்துச்சு, 5 மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. இன்னும் எதிர்பார்க்கிற நன்மை வரலையே, இன்னும் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே, இன்னும் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கட்டப்படலையே, இன்னும் குழந்தை இல்லையே, இன்னும் என்னென்ன காரியங்கள் குறைவா இருக்கீங்களோ. தேவப்பிள்ளையில, நீங்களும் நான் ஒன்றுத்துல கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளை கை கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. உண்மையா எனக்கு செவி கொடுப்பீங்களா? இந்த 2 காரியத்தை நம்ம கரெக்டா செய்யும் போது நிச்சயமா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்மளை ஜேவாய் ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கும், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெரிய ஜாதி
ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நம்மளுக்கு அதே ஞாபகப்படுத்துகிறார். தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அது முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, உன் தேசத்தை, உன் இனத்தை, தாய் தகப்பனை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிச்சதுனால தான் கோலு கையமா ஒண்ணுமே இல்லாத போன, விரும்பி எங்க போறோம், என்ன செய்ய போறோம் ஒண்ணுமே தெரியாது, நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி கொள்ள முடியாத அளவுக்கு இருந்ததா. எலியேசர் சொல்லும் போது, என் எஜமானன் சீமானா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சிறைப்பட்டு போனாங்க, சிறையாக்கப்பட்டதோ அது உனக்கு திரும்ப தருவேன் ஆண்டவர் சொன்னார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் பேசும்போது, லோத்து இழந்ததை ஆபிரகாம் துரத்தி கொண்டு போய் சிறையாக்கப்பட்டதை எல்லாவற்றையும் ஆபிரகாம் மூலமாய் திருப்பி கொண்டாந்தல்லவா. உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஆவியை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எதெல்லாம் சிறையாக்கி வச்சிருக்கிறான், எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க, அப்போ திரும்ப தருவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஒரு முசுக்கட்டை அரிச்சிருக்கலாம், பட்டுப்புழு தின்றிருக்கலாம், வெட்டுக்கிளி தின்றிருக்கலாம், தெய்வ பிள்ளையை எல்லாம் வாழ்வாதாரமே அழிந்து போயிருக்கலாம். ஆனால் நான் திரும்ப அழிப்பேன் என்று அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக யூதா தேசத்துகளுக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுவாரனா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து காரிக்கொரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தைப்படி உங்க வாழ்க்கையில செய்ய உண்மையில இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையில வருகிறார். ஹல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதத்தை 2வது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம்? தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 15:1 வாசிப்பீங்கன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடுகும் மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்றார். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றார். ஆபிரகாமுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, யோசித்து பாருங்க, கடினமான சூழ்நிலைகள் வந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற பிள்ளை, உன் பிள்ளையை பலியிடுன்னு சொல்லும் போது ஆமென், ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறார். எப்படி இருக்கு அந்த மனநிலைமை யோசித்து பாருங்க. வா, இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற பிள்ளைய ஆண்டவர் பலியிடு என்று சொல்லுகிறார். ஆனால் விசுவாசத்தில் நானும் பிள்ளையாண்டல போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று ஆபிரகாமுக்கு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. தேவ பிள்ளையில ஆமீன். அதே போல ஆபிரகாம் பலியிட கையை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏ ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 ரொம்ப அழகா இருக்கும். ஆமீன். உன் புத்திரனோ ஏகசுதனோ என்னை நீ பார்க்காம என் வார்த்தையை நீ அப்படியே கீழ்ப்படிந்தல, ஆமேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே ஏமன் அங்கே முட்புதரில் ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் பலியிடும்படிக்கு. ஆமேன். ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைய ஈசாக்கை கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு வரல நாம் ஜெபிக்கிறோம், சொல்றோம் இல்லவா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்று. தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், நான் உனக்கு கேடகமா இருக்குன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் அல்லவா. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த 6வது மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் அப்படி வாய்க்க பண்ண உண்மையில் இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். 3வது ஒரு ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுவாரு, நான் செய்ய போறதை நான் மறைப்பேனோ. சோதம் குமார அழிக்க போகிறாரு. ஆபிரகாமே, உனக்கு நான் எப்படி மறைக்காம இருப்பேன்? நான் சொல்லாம இருப்பேன்? நான் மறைக்க மாட்டேன். அந்த அழிந்து போகிற சோதம் குமார அழிக்கிறேன்னு ஆண்டவர் முன்னாடி சொல்றார். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே உங்களை மகிமையான ஆசீர்வாதத்தினால, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால, இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை மாத்திர ஆசீர்வதிக்கல, அவன் பிள்ளையாக ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எப்போங்க? பஞ்ச காலம்.
பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைக்கிறார், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்க 13ஆம் வசனம் வாசிங்கன்னா ஈசாக்கு வர வர விருத்தி என்று மகா ஐஸ்வரியவானான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா தேவ பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற சாதாரணமா இருக்காது, அது அசாதாரணமா இருக்கும். நான் சொல்றேன், இந்த 6வது மாசத்துல கர்த்தர் உங்களை அசாதாரணமாய் ஆசீர்வதிக்கிற மாதம். ஆமென். மறுபடியும் தான் நான் கன்ஃபர்ஸ் பண்றேன், இந்த 6வது மாசம் உங்க வாழ்க்கையில அசாதாரணங்கள, ஆமென், அப்படின்னா சூப்பர் நேச்சுரல, கிரகிக்க முடியாதவங்கள, நீங்க யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆமென். இது யாருக்கு சொல்லப்பட்டு? யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததும் இல்லாம அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு ஆசீர்வதித்ததும் இல்லாம அவன் குமாரனாகி யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். முற்பிதாக்களின் தேவன் அவர். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருக பண்ணி, அப்படியே நீ தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் பரதேசிய தங்கிருவ தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு அருள்வாராக. தேவ பிள்ளையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. இந்த யாக்கோப்பு வெறும் கோலு கையமாய் வந்தவர். 2 பரிவாரங்களால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து நம்மை பார்த்து சொல்றாரு, ஈமன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. என் குமாரனாக தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. யாருங்க? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 37:22 கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த 6வது மாதம் இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்கிறேன். நான் தேவ மனுஷன் நாங்களை பிளஸ் பண்ணுறேன். இந்த 6வது மாதம் நீங்கள் சுதந்தரிக்கிற மாதம். ஆமென். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதை கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன தேவையோடு நினைக்கிறீங்க? ஒருவேளை குழந்தை பாக்கி வேணுமா? குழந்தையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வேலை வேணுமா? வேலையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சுகம் வேணுமா? சுகத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்கள் கடன் பிரச்சனை மாறணுமா? ஐஸ்வர்யம் வேணுமா? ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்து, ஒருவேளை இந்த வருஷத்தில் நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தேன் பிரதர், அதெல்லாம் நடக்கலை, கைக்குடி வரல நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாக பார்த்தோம் இல்லையா? சவுல் எதிராளியாக இருந்தவன், கொல்லணும்னு நினைச்சவன், இப்போ அவன் வாயாலே அறிக்கிறாரு, என் குமாரனாகிய தாவீது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் 2வது அங்கே சொல்லுகிற காரியம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு அதே வார்த்தை இந்த புதிய மாதத்தில், இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிறார். நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமே. எங்க பிரதர், ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறது சின்னதாக யோசிக்கலாம். ஒரு சின்னது வேலை கிடைச்சா போதும், இந்த காரியம் நடந்தால் போதும், எனக்கு ஒரு இது 10 லட்சம் வந்தால் போதும். ஒருவேளை என்னென்ன காரியத்தை நீங்கள் சின்னதாக யோசித்துருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, தேவன் உங்களை குறித்திருக்கிற நினைவுகள் பெருசு. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசு.
தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் பெருசு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருங்க? அவர் பெரியவருங்க. ஹல்லேலூயா. அவரை போல உலகத்தில் பெரிய தெய்வம் உலகத்தில் யாரு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் அல்லவா? ஆமென். அவரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? அதனால தான் யோபு சொல்றாரு, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற ஆண்டவர் சாதாரணமானல்ல, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் ஏற்கனவே சொன்ன போல அந்த யூதா தேசத்துடைய மக்கள் வாழ்வாதாரம் எல்லாம் அழிந்து போயிட்டு, முசுக்கொட்டை பட்டுப்புழு வெற்றுகள் எல்லாம் பயிர் வகைகள் எல்லாம் தின்று போடுது. அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்றாரு, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பெரிய பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா. என்ன கொண்டா எனக்கா அப்படி கிடைச்சிச்சு, என் பிள்ளைக்கா அந்த சீட்டு கிடைச்சிச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்க்கல, இந்த ஜாப் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. தேவ பிள்ளைகளே, ஆமென். நான் தெய்வ மனுஷன் உங்களை பிளஸ் பண்ணுறேன். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவர் யார்? சின்னவனை ஆமென் குப்பையிலிருந்தோ சிறியவனை புழிதிருந்தோ உயர்த்துகிற கர்த்தவர். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாக்கிற கர்த்தர். ஆண்டவர் பார்வைக்கு ஆமென் சாதாரணமான மனுஷனையும் கர்த்தர் அசாதாரணமாய் மாற்றுகிறவர். வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்கணும். ஈவன் தாவீது வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆடு மேய்க்கிறவன் தான், சாதாரண மனுஷன் தான், அண்ணன்களால் அங்கீகரிக்கப்படாதவன், அப்பாலாக அங்கீகரிக்கப்படாதவன், புறக்கணிக்கப்பட்டவன். தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரான நியாயமா ஆமென் இது தாவீதை அழைச்சிருக்கணும், 8 பிள்ளைங்களும் கூப்பிட்டு இருக்கணும். ஆனால் தாவீதை அழைக்கல, அவன் ரிஜெக்டட் லிஸ்ட்ல இருந்தான். ஆனால் நடந்தது என்ன? யார் மனுஷர்கள் புறக்கணித்தார்களோ அந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ராஜாவாய் மாற்றுகிறார். ஆமென். நீ பெரிய காரியங்களை செய்வாய். இங்க சவுல் சொல்றாருங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, என்னென்ன காரியத்தை பார்த்து நீங்க பயந்து போயிருக்கலாம். ஐயோ எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, என் குடும்பம் ரொம்ப சின்னது. ஒருவேளை என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்க நெகட்டிவா புலம்பி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல விசுவாசிங்க, எதிர்பாருங்க. அதனால தான் வில்லியம் கேரி என்ற மனுஷன், ஒரு தெய்வ மனுஷன் இப்படி சொல்றாரு, பெரிய ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற காரியம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். ஏன்னா நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய ஆண்டவர். பெரிய காரியங்கள் எதிர்பாருங்க. அதே போல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றாரு, பெரிய ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை கிதியோன் சொன்னது போல என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப எளியவன், அப்படி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? பராக்கிரமசாலியே, யூ ஆர் எ மைட்டி வாரியர். பராக்கிரமசாலியே, பயப்படாதீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. 3வது அங்க சொல்லப்பட்டிருக்கோம், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. ஆமென். தெய்வ பிள்ளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். டே பை டே, இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளர்ச்சி நாட்கள். இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் நாட்கள். இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் மகிமைக்கு மேல மகிமை, கிருபைக்கு மேல கிருபை, ஐஸ்வர்யத்துக்கு மேல ஐஸ்வர்யம், தேவ பிரசனத்துக்கு மேல தேவ பிரசனம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை நம்புங்க, நீங்க மென்மேல பலப்படுவீங்க. டே பை டே ஒவ்வொரு நாளும், நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நல்லா இருக்க போகுது. ஒருவேளை கடந்த நாட்களில் ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கலாம், 5 மாதங்கள் இவங்க ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 6வது மாசத்துல என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேல பலப்படுவாய். ஒரு சத்துரு சொல்றாங்க, சவுல் சொல்றது இல்லை அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரனாகிய பிள்ளைகளே, ஆண்ட்ரூஸே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸட் மந்த். ஆமே. இந்த 6வது மாதம் ஆசீர்வாதமான மாதம். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன 6வது மாதம் சுதந்திரிக்கிற மாதம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, மென்மேல பலப்பட போறீங்க. நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா. அவர் நிச்சயமா அதை தாங்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாருமா பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னப்பல எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே போட்டோம், இவர் பிளஸ்ஸட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியம் சக்ஸஸ் ஆக போகுது. ஆமேன். பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. நீங்கள் டே பை டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலன் அடைய போகிறீங்க. நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவான்கள். இதை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக அப்படியே இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க உண்மையில் வர இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த மாதத்திற்கு இந்த கொடுத்த நல்ல வாக்குக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று ஆண்டவரே எனக்கு தாவீதுக்கு சொன்னது போல் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. ஹாபாலா ரியாதுனா ஷப்ரமா நதுனா கபாகதல ரியாந்துனமனா லதுனி மீறி ஆக்குதல ஹதுனி ஆஷேகேலரபா. இயேசுவை நாமத்தில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான உமக்கு பிரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை 5 மாதங்கள் பல விதமான நெருக்கத்தில், போராட்டத்தில், யுத்தத்தில் ஆண்டவரே சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா. இந்த மாதங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிக்க பண்ணுங்க. நன்மை கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. அசாதாரணமான ஆண்டவரே அந்த பிளஸ்ஸிங்ஸை, ஒரு சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட மகிமையை ஆண்டவரே, பிளஸ்ஸிங்ஸை, ஆசீர்வாதங்களை காண்பார்களாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் அதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படியே இந்த மாறாத மதத்தில் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற தைரியமாக போங்க, பயப்படாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஃப்ரைடே ப்ரைஸ் ஃபெலோஷிப் இருக்குது. அந்த காங்கேர் பெற்ற புதிய இடத்துல நீங்கள் தொடர்ந்து வாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன்ஸ் நம்ம யூடியூப் சேனலில், ஜேஒய்எம் யூடியூப் சேனலில் இருக்குது. தினமும் பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க. நம்ம கட்டுமான பணி தொடர்ந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.